கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பரந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn our Bibles to 1 Peter 4 and verse 1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். For as much then as Christ hath suffered for us in the flesh, arm yourselves likewise with the same mind, for he that hath suffered in the flesh hath ceased from sin. Here it says, for as much then as Christ hath suffered for us in the flesh, arm yourselves likewise with the same mind. Here we see the mind of Christ. Just like Jesus endured suffering with obedience, believers should choose God's will over comfort. எல்லா சமயங்களிலும் தேவ சித்தம் செய்வது அவ்வளவு லகுவாக காணப்படாது. அந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிற வேளையிலே பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே நமக்காக அவருடைய மாம்சத்திலே அவர் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். A strong mind protects us from falling into sin. அது ஆக்சுவலி the suffering is actually a blessing in disguise. நிறைய பேருக்கு பாடுகள்னால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அது மறைவாக இருக்கும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அது சமாதான பலனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. So we ought to have the mind of Christ, which is a suffering mind. Suffering can purify life. Hardships can turn our hearts away from sinful habits and make us spiritually mature. Trials are often God's training ground. நம்ம யோபை குறித்து பார்க்குறோம். In Job 23:10 it says, but he knoweth the way that I take, when he hath tried me I shall come forth as gold. Through suffering Job's faith became purer and deeper. யோபு 23:10 யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். So we should know that suffering can purify our life. We should be spiritually prepared. அந்த பாடுகளை நாம் எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் arm yourselves means live a disciplined life.
accept suffering. Arm yourselves likewise with the same mind. A prepared Christian stands firm when temptation comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு சென்றார். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த அதாவது உபவாசிக்கும் பொழுது எவ்வளவோ சோதனைகள் அவருக்கு பிசாசு கொண்டு வந்தான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். ஆனால் அந்த நேரத்தில் ஈவன் தோ ஜீசஸ் ஹேட் த பவர், he was able to turn the water into wine. Okay, so Jesus can do great miracles. ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய பசியை போக்குவதற்காக அவர் கல்லை அப்பமாக மாற்றவில்லை என்று பார்க்கிறோம். ஸோ he knew that he has to endure the time of fasting. நிறைய பேருக்கு அந்த உபவாசம் இருக்கிற நேரத்தில் தான் ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி தோன்றும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் எப்பொழுது உபவாசம் என்று சொல்லும்பொழுது அப்பொழுது ஒரு விதமான பசி வருவது நமக்கு தெரியும். இதெல்லாம் பிசாசினால் வருகிற சோதனைகள். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும். டிசிப்ளின்டாக இருக்கும் பொழுது இல்லை நான் இன்றைக்கு உபவாசிப்பேன் என்று அந்த தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவருடைய காரியங்கள், உபவாசம் மட்டுமல்ல, என்ற ஒரு காரியமே கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது அதில் நிறைய தடைகள் வரும். ஜெபிக்கலாம் என்று சொல்லும் பொழுது தடைகள் வரும். அப்போது அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மேற்கொண்டு அதை மேற்கொள்வதற்கு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அந்த வேர்ட் இங்கே மிஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆர்ம் யுவர் செல்ஸ்ன்னு போட்டிருக்கு. தமிழில் நீங்கள் பாருங்கள், ஆயுதம். ஸோ இட் இஸ் அ வெப்பன். யூ புட் ஆன் த வெப்பன் ஆஃப் த சஃபரிங் மைண்ட். நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனம் பார்க்குறோம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த உலகத்தில் இந்த பாவத்திற்கு நம்ம விலக வேண்டும், பாவிகளுக்கும் நம்ம விலக வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 1:1 இருக்கும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் பாவிகளுக்கு விலகினவர். he was separate from sinners என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவர் பாவிகள் அவரிடத்துல வரும்பொழுது அவங்கள தள்ளலை, அவங்களுடைய பாவங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றினதையும் நம்ம பார்க்கிறோம். What it says when we read about Jesus that he was separate from sinners, he did not yield himself to the sinful ways. அந்த பாவிகள் வீட்டில் அவங்க சாப்பிட கூப்பிட்டாங்க, விருந்தெல்லாம் செய்கிறாங்க. சகேயு கிட்டக்கு சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. அப்போது it doesn't mean that he is also going hand in hand with the sinful habits of Zacchaeus. அந்த இடத்துல அவர் தன்னுடைய குணாதிசயங்களில் he was separate from sinners என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கு அந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்து அந்த பாடுபடுகிற சிந்தையை நமக்கும் தந்து பாவத்திற்கு விலகி நாம் ஜீவிக்க நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் படிக்கத்தாவே ஆண்டவரே அப்பா, கிறிஸ்து ஆண்டவரே மாம்சத்திலே எங்களுக்காக பாடுபட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். he suffered for us in the flesh. எஸ் ஃபாதர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தத்தை காத்து கொள்ள பாவத்துக்கு விலகி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.